ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. படிங்க சார். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனத்தை திரும்ப வினோன்சிஸ் படிக்கும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து கூட பின்னாடி படிப்போம். படிங்க சார். மரித்தேன் ஆனாலும் செம்மறியாட்டு கூட்டமே சொன்னது யாரும் காலை வாங்கலையா? வினோன்சிஸ் படிப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் சேர்ந்து பின்னாடி படிக்கணும். ஓகே, படிங்க சார். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. நம் ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா இருக்கிறார்? மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. வருஷம் குட் ஃப்ரைடே வரும், வருஷம் கிறிஸ்மஸ் வரும், வர ஈஸ்டர் வரும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் அதுக்குரிய காரியம் வரும். அதனால் அன்றைக்கி தான் அவர் மரித்தார், அன்றைக்கி தான் அவர் உயிர் தேர்ந்தன்றதுக்கு அர்த்தம் அல்ல. அன்றைக்கு அந்த நாளை அதுக்குரிய நாளாக நியமித்து அதுக்குரிய காரியங்களை தியானிப்பதற்காக அந்த உலக கிறிஸ்தவர்களுடைய மத்தியில் அதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். நாம் அதை மையமாக எடுத்து அதை தியானிப்பது எந்த வகையிலும் தவறல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை நினைப்பூட்டி அதை தியானித்து அதன் வாயிலாக என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை மெருகேற்றி கொள்கிறார்கள். நாமும் அப்படி தியானிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாள் நான் மரித்தேன் உங்களுக்காக. நான் அப்படி மரித்த நிலைமையிலே போய்விடவில்லை, உயிரோடு இருக்கிறேன். நேற்றும் இன்று என்றும் அவர் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். உயிரோடு இருக்கிற தேவன் எப்படி இருக்கிறார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராய் இருக்கிறதாக அவர் அங்கே திருவுளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பாவ பரிகாரியாகிய பலியாக இந்த பூமியிலே கன்னிமரியாள் வயிற்றிலே பரிசுத்த ஆவினாலே உற்பத்தி விட்டு அவர் குழந்தையாய் பிறந்து பாலகனாய் பிறந்து மனுஷனைப் போல இந்த பூமியிலே கிட்டத்தட்ட 33 வருடங்கள் அவர் பூமியிலே வாழ்ந்து தம்முடைய தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சரீரத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அழகாய் சுமந்து அதை செய்து முடித்து இறுதியிலே அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து மரித்தார். அல்லேலூயா. அவர் மரித்த பிறகு அவரை அடக்கம் பண்ணினார்கள். அவர் முன்கூட்டியே அவர் சொன்னபடியும் அவரை குறித்து தீர்க்கதரிசிகள் சொன்னபடியும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்து அநேகருக்கு தம்மை உயிருள்ளவராக தம்மை தரிசனத்தினாலே அவருக்கு காண்பித்தார். அப்போ பிறகு அவர் கிட்டத்தட்ட எருசலேமில் இருக்கிற அத்தனை ஜனங்கள் மத்தியிலும் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் வானத்துக்கு எழுந்தருளி பரலோகத்துக்கு போனார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு வந்த பரிசுத்தவான்கள் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலுடைய தன்மையை நன்கு அவர்கள் விளங்கி கொண்டு அவர்கள் மூலமாக வெளிப்படுத்தின சத்தியத்தை நாமும் ஏற்றுக்கொண்டு உயிர்த்தெழுதலுடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கும் இருக்கிறோம். அல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இயேசு கிறிஸ்துவை அவர் மரித்த நிலையில் இருந்தவரை தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று பவுல் சொல்கிறார். இன்னொரு வாசிங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமும் 24ஆம் வசனம் வாசிங்க.
அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன் அறிவிப்பின்படியும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணி அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாதிருந்தது. அல்லேலூயா. பவுல் அங்கே என்ன சொன்னார்? தேவன் ஒரு மரித்தோர்ந்து எழுப்பினான்னு சொல்கிறாரு. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்கிறாரு? நீங்கள் அவர் என்ன பண்ணீங்க? சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செஞ்சீங்க. அவர் மரித்தார், அவரை அடக்கம் பண்ணி விட்டீங்க. ஆனால் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவரை மரணம் என்ன பண்ண முடியல, கட்டி வைக்க முடியல. ஏனென்றால் மரணத்தினால கட்டி வைக்கப்பட்ட இயேசுவை தேவன் எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தையை யார் சொன்னாங்க அப்படின்னு நமக்கு கவனிக்கும்போது, அந்த இடத்துல பவுல் சொன்னார், இந்த இடத்துல பேதுரு சொன்னார். இந்த பேதுரு எப்போ சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்னாலே என்ன அதிகாரம் தான்? பரிசுத்தாவின் அபிஷேகம் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம். அதான் ஃபஸ்ட் டைம் யோவேல் தீர்க்கதரிசி முன்கூட்டியே தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்ட அந்த அனுபவம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுங்க நடைமுறைக்கு வந்திருக்கு. அந்த ஃபஸ்ட் டைம் புதிய அனுபவத்தில் என்ன பண்ணாங்க சீசர்கள்? அப்படியே நிரம்பி எப்படி இருக்கிறாங்க? ஃபயர். எப்படிங்கிறாங்க? எல்லாம் அப்படியே ஃபயராகிறாங்க. உங்களை மாரி கிடையாது, தூங்கு மொழி மாதிரி. எப்படிங்கிறாங்க? ஃபயர். ஒவ்வொருத்தரும் எப்படிங்கிறாங்க? அப்படியே அனலா அப்படியே கொதிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த எஃபெக்டில் இருக்கும்போது அந்த எஃபெக்டை விமர்சனம் பண்ணி பேசிட்டாங்க. அந்த இடத்துல அந்த 11 பேர் கூட அப்படியே பேதுரு எழுந்து நின்று எஃபெக்டை அப்படியே சும்மா பிரதிபலிக்கிறார். அப்படியோ யார் இவர்? நீ அந்த கூட்டத்தில் ஒருத்தன் தானேன்னு ஒரு பொம்பளை கெடுத்துக்கு ஓடனூர் கையங்கலமாக பிடிச்சி நீ தான் அப்படி சொல்லும்போது, சத்தியமாக கிடையாது, அந்த இயேசு எனக்கு தெரியவே தெரியாது, அவன் யாருனேன்னு தெரியாதுன்னு சொல்லி 3 தடவை மறுதளிச்சவர், பயந்தாங்கொழி தொடர் நடுங்கி. அப்படிப்பட்டவர் இப்போ பரிசுத்தாவியில் நிறைஞ்சவர் என்ன ஆகிட்டாரு? 11 பேர் நீங்கள் சும்மா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சும்மா எலும்பி என்ன பண்ணுறாங்க? கம்பீரமாக அப்படியே ஆர்ப்பரிக்கிறார். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறாரு? நீங்கள் தான் இந்த இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணீங்க? சிலுவையில் ஆணி அடித்து கொலை செஞ்சீங்க, கொலைகார பாவீங்களா? நீங்கள் அவர் ஆணி அடித்து கொலை செஞ்சு அவரை கல்லை வச்சு மூடிட்டீங்க. அந்த மரணக்கட்டு அவர் என்ன பண்ண முடியல, அடக்கி வைக்க முடியவில்லை. ஏன் தெரியுமா? தேவன் அவரை எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது? தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் இன்னைக்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெந்தகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் கொடுக்கப்படும் போது அந்த ஃபயரில், அந்த அக்கினி அனலில் ஒரு சத்தியம் பேதுரு மூலமாக வெளிப்பட்டது. அந்த சத்தியம் இப்போ வெளிப்படுது. இதை கேட்ட அன்னைக்கு இருந்த அதை அனுபவித்த கேட்டவர்கள் பாக்கியவான்கள், இன்னைக்கு இருந்து இதை அனுபவித்து கேட்குறவங்களும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? உயிர்த்தெழுந்தார். அப்படி சொல்கிறத விட தேவன் அவரை எழுப்பினார். தேவன் அவர் எப்படி எழுப்பினார்னா, மரண உபாதியின் கட்டுகளில் இருந்து அவரை அவிழ்த்து என்ன பண்ணார்? எழுப்பினார். அல்லேலூயா. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல 3 காரியங்களை உங்களுக்கு சொல்லி நான் இந்த செய்தியை நிறைவு பண்ண விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவன் இயேசு கிறிஸ்துவை எப்படி எழுப்பினார் என்று பார்க்கும்போது, கல்லறையிலிருந்து எழுப்பினார். தேவன் இயேசு கிறிஸ்து எங்கேருந்து எழுப்பினார்? கல்லறையிலிருந்து எழுப்பினார்.
இரண்டாவது காரியம், பாதாளத்திலிருந்து எழுப்பினார். இரண்டாவது காரியம், பாதாளத்திலிருந்து எழுப்பினார். மூன்றாவது காரியம், பூமியிலிருந்து எழுப்பினார். மூன்றாவது காரியம், பூமியிலிருந்து எழுப்பினார். 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே வைத்து கடந்து போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே இருக்கிற ஒரு மேன்மையான ஒரு அனுபவம், மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஒரு மேன்மையான மகிமையான ஆசீர்வாதம், 1 கல்லறையிலிருந்து எழுப்பப்படுகிறது, 2 பாதாளத்திலிருந்து எழுப்பப்படுகிறது, 3 பூமியிலிருந்து எழுப்பப்படுகிறது. அல்லேலூயா. தேவன் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து எழுப்பினார்? கல்லிலிருந்து எழுப்பினார், பாதாளத்திலிருந்து எழுப்பினார், பூமியிலிருந்து எழுப்பினார். இங்கே பேதுரு சொல்கிறாரு, தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவர் எழுப்பினார். அப்போ மரண உபாதியின் கட்டு எங்கே இருந்துச்சு? கல்லறையில் இருந்துச்சு. மரண உபாதியின் கட்டு எங்கே இருந்துச்சு? பாதாளத்தில் இருந்துச்சு. மரண உபாதியின் கட்டு எங்கே இருந்துச்சு? பூமியில் இருந்துச்சு. இந்த கட்டை கர்த்தர் அவிழ்த்து இயேசுவை எழுப்பினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு இயேசுவை போல எழுப்பப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்ம ஆவிக்குரிய காலத்தில் என்ன எதிர்பார்க்குறோம்? ஒரு எழுப்புதல் வேணும்னு கேட்குறோம். ஆவிக்குரிய காலத்தில் நம்ம என்ன கேட்குறோம்? எழுப்புதல். இந்த எழுப்புதல் வந்தவுடனே பேதுரு என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து எழுப்பினார் தேவன் சொல்லி சொன்னார். முதல் எழுப்புதல் எங்கே வந்துச்சு? பெந்தேகோஸ்தே பண்டிகையில் மேல் வீட்டு அறையில் வந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மேலே, சீசர் மேலே ஊற்றப்பட்ட போது அவங்களுக்கு அந்த எழுப்புதலில் தெரிஞ்ச முதல் காரியம் என்ன தெரியுமா? தேவன் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுதான் அவங்க விளக்கம் பண்ணுறாங்க. அந்த விளக்கத்தில் அவங்க ஆழமாக அழகாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? தியானிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட அநேக கிறிஸ்துவர்களுக்கு இயேசு உயிர்த்தெழுந்தார்னு தெரியுது, ஆனால் தேவன் அவரை எழுப்பினார் என்பது சந்தேகமாக இருக்கிறது. தேவன் அவரை எப்படி எழுப்பினார் என்பது தெரியாமல் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஏன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்வர்களும் பாக்கியவான்கள். இன்றைக்கு நீங்களும் நான் என்ன பண்ணுறோம்? பாக்கியவான்களாக இருக்கிறோம். இப்போ தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கேருந்து எழுப்பினார்? கல்லறையிலிருந்து எழுப்பினார். 2வது பாதாளத்திலிருந்து எழுப்பினார். 3வது பூமியிலிருந்து எழுப்பினார். அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த எழுப்புதல் அன்றைக்கு நடந்ததை நாம் அப்படி கேட்டுட்டு போகிறதல்ல. இன்றைக்கு அந்த எழுப்புதலை ஆண்டவர் தேவன் எழுப்பினதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை அனுபவிக்கும் போது தான் அவர் எழுப்பப்படுது உண்மை என்று நமக்கு உண்மையாக புரிய வரும். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு இடத்துல 32 வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 32 வசனம் வாசிங்க. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசுவை தேவன் எழுப்பினார்ன்றதுக்கு யார் தான் சாட்சி? இதை யார் சொன்னது? பேதுருவும் அவரோட இந்த 12 சீஷர்களும் அங்கே இருந்த அப்போஸ்தலர்களும் என்ன பண்ணுறாங்க? இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சி. நாங்கள் தாங்க இந்த விஷயத்துக்கு எவிடன்ஸ், நாங்கள் தான் விட்னஸ். அப்போ என்ன சொல்ல வராங்க அவங்கன்னா, தேவன் இயேசுவை அவருடைய மரண உபாதியின் கட்டுகளிலிருந்து எழுப்பினதை அவங்க என்ன பண்ணாங்க? பார்த்துட்டாங்களா? எங்கே போய் பார்த்தாங்க? இயேசு கிறிஸ்து கல்லறையில் உயிர் தேயும்போது யார் பார்த்தது? மகதலேனா மரியாள் பார்த்தாங்க. பேதுரு பார்த்தாரா? சீசர்லாம் பார்த்தாங்களா? எப்படி இவங்க தான் சாட்சின்னு சொல்கிறாங்க? என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த எழுப்புன அந்த அனுபவத்தை தங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக அவங்க பெற்றுக்கொண்டாங்க. சீசர் என்ன பண்ணாங்க? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்கெங்கெல்லாம் எழுப்பினார் என்பதை அவங்க கண்ணால் பார்க்கல, சரீர கண்ணால் பார்க்கல. ஆனால் ரட்சிப்பின் அனுபவமாக இவங்க மேலே பொழியப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வாயிலாக இவங்களுடைய ப்ராக்டிக்கலாக அனுபவமாக என்ன பண்ணிட்டாங்க? பெற்றுக்கொண்டாங்க. தைரியமாக சொல்கிறாங்க, நாங்கள் தாங்க சாட்சி. தேவன் இயேசு கிறிஸ்துவை அவருடைய மரண உபாதியின் கட்டுகளிலிருந்து எழுப்பினதை நாங்கள் தான் என்ன பண்ணோம்? அனுபவித்திருக்கிறோம். நாங்கள் தான் அதுக்கு சாட்சி. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவ எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க? பார்த்தீங்களா?
வாழ்க்கையில் தான் பார்த்துக்கிறோம். கண்ணால் என்ன பண்ண முடியாதுங்க, பார்க்க முடியாது. ஏன்னா அவர் 2026 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர், நினச்சி கூட பார்க்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் அவர் பார்க்கிறேன். எப்படி பார்க்குறேன்? பாவத்தில், சாபத்தில், சேத்தில், சகதியில், அருவருப்பில், அசிங்கத்தில், பிசாசுக்குள்ள இருந்த என்னை இன்னைக்கு ஆண்டவர் அவருடைய பிள்ளையாக மாற்றிவிட்டார். அவர் ரத்தத்தினாலே கழுவிட்டு அவருடைய பிள்ளையாக முத்திரை பண்ணிவிட்டார். ஜீவபுத்திரன் பேரை எழுதியிருக்கிறார், நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இவ்வளோ பெரிய ஸ்லாக்கி எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல. இதுக்கு யார் தான் சாட்சி? அதுதான் பேதுரு சொல்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துடைய மரண உபாதியின் கட்டிலிருந்து அவரை விடுவித்து தேவன் அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்துக்கு மரண உபாதியின் கட்டு என்ன எதாவது இருந்திருக்குமா? இயேசு கிறிஸ்துக்கு மரண உபாதியின் கட்டு ஏதாவது இருந்திருக்குமா? அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டார். அவர் நம்முடைய கண்ணீரை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வியாதியை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டார். இப்போ அவருக்கு உபாதியின் கட்டு வந்திருக்குமா? வந்திருக்காதா? 100% அவர்கிட்ட வந்துட்டு. அதனால தான் அவர் என்ன பண்ணாங்க? பலியா கொன்னே போட்டாங்க, கொலை பண்ணினாங்க. இப்போ இதெல்லாம் சுமந்துட்டு போய் கடலில் 10 ஏந்துப்பாரா? ஏந்திருக்க முடியுமா? இந்த உபாதியின் கட்டுகளில் இருந்த இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அந்த கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அல்லேலூயா. இன்றைக்கு அவருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்த தெய்வம் பிதாவாகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட கட்டுகளிலிருந்து நம்மளை அவிழ்த்து நம்மளை எழுப்புவதற்கு அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. இதனுடைய முன்னோட்டத்தை இயேசு கிறிஸ்துடைய மரணத்தில் செய்து விட்டார். அதன் வாயிலாக இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அந்த எழுப்புதலை கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதல் எழுப்புதல் எங்கே வந்தது? எதிலிருந்து கர்த்தர் எழுப்பினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லறையிலிருந்து எழுப்பினார். எத்தனை பேருக்கு கல்லறைக்கு போனீங்க? இன்றைக்கி இந்த கல்லறை குச்சி பிரசங்கம் வருதுன்னு பாக்கிய சிஸ்டிக்கு தெரியாது. பாக்கிய சிஸ்டி இப்படி ஒரு சாட்சி சொல்லுவாங்கன்னு பிரசங்கம் பண்ணுற எனக்கும் தெரியாது. ஆனால் தேவன் கல்லறைக்கு அநேக பெண்களை கொண்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் சுடுகாடு போயிருக்கிறீங்க? முன்ன பின்ன சேர்த்தா தானே சுடுகாடு தெரியும். கிறிஸ்துவத்தில் தான் மிகப்பெரிய ஒரு கிருபை. ஆண் பெண் எல்லாரும் என்ன பண்ணலாம்? அந்த சுடுகாடுக்கு போகலாம், அந்த கல்லறைக்கு போகலாம். நம்ம போகிறோமோ இல்லையோ, ஆனால் அநேகர் கல்லறை வாழ்க்கை தான் வாழ்ந்துங்கிறாங்க. அநேகர் கல்லறை வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற ஜனங்களை, நம்மை தேவன் அந்த மரண உபாதியின் கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து அவிழ்த்து அதிலிருந்து எழுப்புகிற தேவனாக இருக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல். முதலாவது இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். எதிலிருந்து எழுப்பினார்? மரித்தோர் கல்லறையிலிருந்து எழுப்பினார். என்ன எழுப்பினார்னு சொல்லி பார்க்கும்போது, மார்க் 16ஆம் அதிகாரம் 3-6 படிங்க. ம் 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 அல்லேலூயா. இங்கே கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை வைத்து விட்டார்கள். இந்த கல்லறையில் இருக்கிற இயேசுவை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எழுப்பி விட்டார். இங்கே கல்லறையில் என்ன இருந்துச்சு? பெரிய பாரமான கல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயத்துக்குரிய காரியம் அங்கே இருந்துச்சு. எனக்காக யார் உதவி செய்வாங்கன்ற அங்கலாய்ப்பு அங்கே இருந்துச்சு. இப்படி பல காரியங்கள் அடங்கின ஒரு பகுதி தான் கல்லறை. இப்போ கல்லறையில் போய் என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமாக சிரித்து ஏதாவது பாட்டு பாடுவாங்களா?
குமுறிக்கிட்டு வாயிலிருந்து வார்த்தை வர முடியாதபடி கலங்கி அந்த வேதனையை வெளிப்படுத்த முடியாமல், வேதனையை உள்ளே வைக்க முடியாமல் தவித்து கொண்டு ஏக்க பெருமூச்சோடு நிற்பாங்க. இது கல்லறையின் அனுபவம். கல்லறைக்கு போகாமல் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்டவர்களை தேவன் இன்னைக்கு எழுப்ப போகிறார். அல்லேலூயா. பாரம் தன்னாலே அந்த பாரத்தை எடுத்து போட முடியாது. யாராவது வந்து எடுத்து போடுவாங்களான்னு பார்த்தா அதுக்கு வழி இல்லாதபடி பாரம் அநேக வாழ்க்கையில் இருக்குது. இது ஒரு கல்லறையின் அனுபவம். இது ஒரு மரண உபாதியின் கட்டு. இவையிலிருந்து கர்த்தர் கட்டவிழ்த்து இயேசுவை தேவன் எழுப்பினது போல உங்களையும் என்னையும் உயிர்த்தெழுதலின் வல்லமை நாளை கர்த்தர் எழுப்ப போகிறார். அல்லேலூயா. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் படிங்க. அல்லேலூயா. இங்கே கல்லறையில் ஒரு சம்பவம் இருக்குது. என்ன சம்பவம் இருக்குன்னா, கல்லறையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எதனால் பிடிக்கப்பட்டிருக்கு? பிசாசினால் பிடிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்குது. இப்படி சொல்கிற புரிஞ்சுங்க. பிசாசினால் பிடிக்கப்பட்டவன் எங்கே வாழணும்னு ஆசைப்படுவான்? கல்லறையிலிருந்து வாழணும் தான் ஆசைப்படுவான். இங்கே அங்கே வராங்க, அங்கே யார் இருக்கிறா? பிசாசு பிடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? மிகவும் கொடியவனாக இருக்கிறான். அந்த பக்கம் ஒருத்தனும் போக முடியாது. இது யாருடைய வாழ்க்கை? கல்லறையின் வாழ்க்கைக்கு சொந்தமாக இருக்கிறவனுடைய வாழ்க்கை. இது இப்படிப்பட்டவன் எங்கே இருப்பான்? கல்லறையில் இருப்பான். ஆனால் கல்லறையிலே இல்லாமல் நிறைய பேர் எங்கே இருக்கிறாங்க? இதே மாதிரி தன்மையோட வீட்டிலே இருக்கிறாங்க. கொடியவராக இருக்கிறாங்க. ஒருத்தரவங்க கிட்ட என்ன பண்ண முடியாது, நெருங்க முடியாது. இது வந்து ஒரு மரண உபாதியின் கட்டு. இப்படிப்பட்ட கட்டில் இருக்கிறவர்களை தேவன் விடுவித்து எழுப்ப போகிறார். அதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அல்லேலூயா. அப்படி யாராவது இங்கே இருக்கிறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனால் வீடை சுடுகாடாக மாற்றி வச்சிருக்கிறீங்க. கரெக்டா? வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனால் வீடு வீடாக இல்லை, என்னவா இருக்குது? சுடுகாடாக இருக்குது. உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குது. இது கல்லறையின் வாழ்க்கைக்கு உரிய கட்டிலே அகப்பட்ட மனுஷனுடைய அடையாளம். கொடிய தன்மையோடு இருக்கிறதும் அந்த கொடிய தன்மை இல்லாமல் இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எத்தனை வீட்டில் கொடியவர்களாக இருக்கிறீங்க? கண்டிப்பாக யாருமே நான் திருடன்னு சொல்லி யாரும் சொல்லிக்க மாட்டாங்க. எந்த திருடன் திருடன்னு சொல்லி ஒத்துக்குவான்? அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நம்மளை சீர்தூக்கி பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கல்லறை தன்மையோடு வாழுகிற ஒரு நபரை இன்றைக்கு விடுவிக்க வல்லமையாக இருக்கிறது. தேவன் அதிலிருந்து எழுப்புகிறவராக இருக்கிறார். இதுதான் அந்த மரண உபாதியின் கட்டு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. மத்தேயு 23:27 படிங்க. இங்க கல்லறையினுடைய தன்மை எப்படி இருக்கு? இப்பெல்லாம் வெள்ளெல்லாம் அடிக்கிறதுல டைல்ஸ் போட்டுறாங்க. கல்லறையில் கொஞ்சம் வசதி படுச்சுங்க, மார்பிள்ஸ் போடுறாங்க. இன்னும் கொஞ்சம் வசதி படுச்சுங்க, கிரனேட்டே ஒட்டி வைக்கிறாங்க. எதில்? கல்லறையில். ஆனால் வெளியே அப்படி இருந்தாலும் உள்ளே எப்படிக்குது? எலும்பும் கூடுமா தான் இருக்குது. இது ஒரு மரண உபாதியின் கட்டு. இப்படிப்பட்ட தன்மையிலே கட்டப்பட்டவர்களை பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி எழுப்பினாரோ அப்படி எழுப்பக்கூடிய ஒரு வல்லமை இன்றைக்கு நடக்க இருக்கிறது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். அதான் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தான்னு எது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் விடுவிக்கிறார். யார? மரண உபாதியின் கட்டில் இருக்கிறவங்களை விடுவிக்கிறார். இப்போ என்ன கட்டு சொல்லியிருக்கிறேன்? என்ன கல்லறை?
வெள்ளடிக்கப்பட்ட கலர், நல்லா வெளியே பாலிஷ் பண்ணியிருக்குது, பளபளப்பாக இருக்குது. சூப்பர் விசுவாசி, சூப்பர் ஹிட் விசுவாசி, நம்பர் 1 விசுவாசி, சூப்பராக பாடுற விசுவாசி, சூப்பராக ஜெபிக்கிற விசுவாசி, சூப்பராக ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற விசுவாசி, எல்லாம் வெள்ளடிக்கப்பட்டிருக்கு. உள்ள அப்படியே எல்லாமே என்னதுங்க? மோசம். இதுக்கு என்ன சொல்லலாம்? உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியொரு வாழ்க்கை. இது ஒரு கல்லறையில் சம்பந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் பிதாவாகிய தேவன் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினது போல இன்றைக்கு நம்மளையும் எழுப்ப வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? பிரசங்கம் புரியுது அவங்களுக்கு? இன்னொரு பகுதி படிப்போம். 23 29 படிங்க. ம் 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 போதும். இங்கே என்ன பண்ணுறாங்க? தீர்க்கதரிசியினுடைய கல்லறை என்ன பண்ணுறாங்க? கட்டுறாங்க, மரியாதை தராங்க. அவர் நமக்காக தீர்க்கதரிசி சொன்னவர், நமக்காக ஜெபம் பண்ணவர், நமக்காக அவ்வளோ உழைச்சவர். அவர் கல்லறை நம்ம விட்டுறக்கூடாது. என்ன பண்ணோம்? கல்லறையை கட்டி புதுப்பிச்சு அதுக்கு வருஷம் என்ன பண்ணோம்? தவசம் கொடுக்கணும். ஏன்னா அவர் தீர்க்கதரிசியில் கல்லறையை கட்டிட்டு அழுகுறவங்க, செத்து போனவங்களை கட்டிக்கிட்டு அழுந்து கொண்டு இருக்கிறவங்க. எத்தனை பேர் செத்து போனவங்களை குறித்து ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? பணமே, நீ பணத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். புரியலையா நான் சொல்றது? செத்த பிரேதமே, நீ பிரேதத்துக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய். அப்போ என் பாசத்துக்குரிய அண்ணனாச்சே, என் பாசத்துக்குரிய அப்பாவாச்சே, என் பாசத்துக்குரிய மாமாவாச்சே, என்னை பெத்த தாயாச்சே, அப்புறம் என்ன நாங்கள் மட்டும் இல்லைன்னா சொன்னோம்? அப்படி நடந்து போகும்போது அப்படி நின்று பார்க்குறது, அப்படியோ பேனரில் என் அருமை பிள்ளை, என் அருமை அண்ணன், அவர் இறந்து விட்டார், இப்போ போஸ்டரில் நிற்கிறார். நீ செத்து போய் போஸ்டரில் நில்ல. யார் வேணாண்ணா? கல்லறையை கட்டிக்கிட்டு அழுது கொண்டு இருக்கிற கல்லறை பிரேதமே, உனக்கு புத்தி இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? நீ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஆராதிக்கிறாய் என்பதை மறந்து போகாது. உயிர்த்தெழுதலில் என்ன இருக்குதுன்னு சொன்னால், மரண உபாதியின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நீ எழுப்பப்பட்டிருக்க வேண்டும். எழுந்த மூஞ்சி இப்படிலாம் பண்ணாது. எழுந்த மூஞ்சிலாம் இப்படி பண்ணாது. செத்துவங்க போட்டா வச்சுக்கிட்டு எப்படிலாம், ஏன் நீ இப்படிலாம் நினச்சிருக்கிற? செத்துருப்போ அங்கே போய் அவங்களோட செலிப்ரேட் பண்ண. நம்ம எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் சாப்பிட்டோம், எப்படிலாம் நம்ம கட்டிப்பிடிச்சு பிறண்டோம். இங்கே நீ அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. நீ செத்துட்டுனா எங்களுக்கு தொல்லை ஓஞ்சிச்சு. நீ அங்கே போய் அவங்களோட என்ன பண்ணலாம்? ஜாலியாக வாக்கிங் போகலாம். அல்லேலூயா. மரித்தவருடைய பேர் முதற்கொண்டு மறக்கப்பட்டு போகிறது. நீ நினப்பில் வச்சுன்னு சொன்னா நீ ஒரு பிசாசு. நீ அது நினப்புக்காக காரியங்களை செய்து கொண்டுக்கிறான்னா நீ பிசாசுடைய ஆளுகள் இருக்கிறன்னு அர்த்தம். இது ஒரு மரண உபாதியின் கட்டு. அன்பு தேவச்சலமே, மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் பூமியில் வாழ்றதுக்கு கொடுக்கப்படுது. நீ வாழ்ந்துக்கணும், தப்பே கிடையாது. கல்லறையை கட்டிக்கிட்டு அழுவக்கூடாது. மாதத்துக்கு ஒரு வாட்டி கல்லறைக்கு போகிறது, வாரத்துக்கு ஒரு வாட்டி கல்லறைக்கு போகிறது, வருஷத்துக்கு ஒரு முறை கல்லறைக்கு போகிறது. அப்போ செத்து போனவங்களை நினைக்கவே கூடாதா? நினச்சிக்கணும், வேணான்னு சொல்ல. நீ உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? சாட்சியாக இருக்கணும், சத்தியத்தின்படி இருக்கணும். அதுதான். இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் 5:5 படிங்க. அவன் எப்போது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். மரண உபாதியின் கட்டு இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்றும் பண்ண முடியல.
தேவன் அந்த கட்டை அவிழ்த்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். அதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாக இருக்கிறவங்க இந்த கல்லறையின் கட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, அகப்பட முடியாது. என்ன சொல்ல வரேன், கல்லறையில் இருந்தவன் என்ன பண்ணான், கூக்குரலிட்டான், ஐயோ 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 ஐயோ. நான் இல்லை, நீங்க தான். இது ஒரு கட்டு. அப்புறம் கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தினான். தன்னை காயப்படுத்தினாலும் சரி, மற்றவங்களை காயப்படுத்தினாலும் அது ஒரு பிசாசு பிடிச்சது ஆளுன்னு அர்த்தம். பார்த்துக்கிறீங்களா? அப்படியே கையில் அப்படியே கீழ்ச்சுவாங்க. உனக்காக நான் ரத்தம் சிந்துகிறேன், நான் ஒரு குட்டி இயேசுநாதர். அப்படியே அதில் எப்படி எழுதுவாங்க, அப்படியே ரத்தத்தினால. பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம், மரண கட்டில் அகப்பட்டுருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லிட்டாங்க, நான் தூக்கு மாட்டின்னு தொங்க போகிறேன், எனக்கு ஃபோன் பண்ண, நான் வந்து மாட்டி விட்றேன். அல்லேலூயா. உனக்கு ஏன் அவ்வளோ கஷ்டம்? தன்னைத்தானே காயப்படுத்துகிறது பிசாசுடைய பிடி, மரண உபாதையின் கட்டு அது. இயேசு கிறிஸ்து அந்த மரண உபாதையின் கட்டில் இருந்தாலும் கூட பிதாவாகி தேவன் அந்த கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பி விட்டார். அதான் உயிர்த்தெழுதல். எத்தனை பேருக்கு அந்த புத்தி வருது? மண்ணெண்ணெய் ஊற்றிக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள், நான் மலர்குடி அக்கா வீட்டில் வாங்கின்னு வரேன், அந்த கடையில் வாங்கின்னு வரேன். வீட்டில் இருக்குதா, கவலைப்படாதீங்க, கேளுங்க, நான் தரேன். முடியலாம் சொல்லுங்க, ஊற்றி விட்றேன். உன்னை நீ காயப்படுத்தி கொள்றா என்றால் நீ பிசாசின் பிடியில் இருக்கிறன்னு அர்த்தம், கல்லறையில் சிக்கியிருக்கிறேன்னு அர்த்தம். நான் சொல்றது எது மாதிரி புரியுது? கர்த்தர் நல்ல வேற. இதிலிருந்து உன்னை கர்த்தர் இன்னைக்கு தூக்கி விடுகிறார். உனக்கு அந்த புத்தியே இனி வராது. அல்லேலூயா. நாம் சாக பிறந்தவர்கள். அல்லேலூயா. எது சொன்னுச்சு? அதுக்கு தாயின் கருவிலே போட்டு நசுக்கிருப்பார் ஆண்டவர். உங்கள் அம்மா பிறந்து படுக்கும்போது நீ செத்துருக்கலாமே இல்லை? உன்னை தாயின் கருவிலே கர்த்தர் சுமந்தார். இதுவரைக்கும் உனக்கு ஏற்பட்ட எல்லா வல்லடிகளுக்கும் உன்னை விலக்கி பாதுகாத்து ரட்சித்திருக்கிறார். நீ சாகிறதுக்காக அல்ல, உன்னை வாழ வைக்கும்படி. அல்லேலூயா. அவ்வப்போது அந்த செத்து போயினுன்ற எண்ணம் வருதா? கல்லறையிலே பிசாசினால் அகப்பட்டு தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டனுடைய அந்த கட்டிலில் இருக்கிறாய். உயிர்த்தெழுதலுடைய ஆண்டவருடைய அந்த வல்லமை அந்த மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து உன்னை எழுப்பிவிடும். அந்த எண்ணமே உனக்கு வராது. அல்லேலூயா. இன்னொரு வசந்த வாசிங்க, லூக்கா 8ஆம் அதிகாரம் 27 படிங்க. எஸ்தருக்கா இல்லை, எஸ்தருக்கு வசனம் படிக்கிறேன், அதனால தான். படிங்க. லூக்கா 8:27. அவர் கடையில் இறங்கினோன்னு கடையில் நிறைய ஜாமான் இருந்துச்சு, அவர் வாங்கிக்கிட்டார். கரையா? அவர் கரையிலே இறங்கின போது, நெடுநாளா, இப்போ இது லேட்டஸ்டாக பிடிக்கலையா? அது நெடுநாளாய் பிசாசு பிடித்தவனும், ஐயோ ரம்யாக்கா அவங்க பிள்ளைங்களா, வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தாங்க. யாராவது? எஸ்தர் தானே? எஸ்தர், ரம்யா பிள்ளைங்க. வீட்டில் தங்காதவனும், போதும். கல்லறையில் அகப்பட்ட நபருடைய சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்? ட்ரெஸ்ஸு போடாது, வீட்டில் தங்காது. சின்ன பிள்ளை தானே, அதுக்கு புழுக்கமாகுது அப்படின்னு நீங்கள் போட மாட்டீங்க. உங்களுக்கே கல்லறையில் இருக்கிற ஆவி பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு என்ன இருக்குங்க? அதுக்கு தன்பானன்னு ஒன்று இருக்கு. தேவ பிள்ளையே, உங்கள் பிள்ளைங்க வஸ்திரம் தரிப்பதை உறுதிப்படுத்தணும். அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறத உறுதிப்படுத்தணும். வீட்டில் புள்ள இல்லைன்னா எவனா திரும்ப வீட்டில் வச்சு என்ன பண்ணுவான்? பிள்ளைய உதைக்க தான் செய்வான் இல்லை? அதை விட உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன் நான். கல்லறையிலே மரண உபாதியின் கட்டு இருக்குது. அது என்ன பண்ணுன்னு சொன்னால் ட்ரெஸ் போடக்கூடாது.
எப்போ பார்த்தாலும் அந்த புல் எங்கே இருக்கும்? வீட்டுக்குள்ளேயும் இருக்காது, ரோட்டிலையும் இருக்காது, அனலாகவும் இருக்காது, குளிராகவும் இருக்காது, வெத வெதன்னு இருக்கும், வாசல்லையே உட்காந்துருக்கும். என்ன எஸ்தரு, எஸ்தர் இருக்கிறியா இல்லையா? எந்த நேரம் பார்த்தாலும் வாசல்லே இருக்கும். ஒரு பிள்ளை வாசலில் இருக்கிறது நல்ல பழக்கமே கிடையாது. இன்னும் நீதிமொழிலாம் பார்த்தீங்கன்னா அது தப்பான பிள்ளைக்கு சித்தரிக்கப்பட்டு சொல்லியிருக்கு. நம்ம பிள்ளைங்க குழந்தை பிள்ளை தான், ஆனால் குழந்தை பிள்ளை இருந்தாலும் அந்த தப்பான ஸ்தானத்தில் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அனுமதிக்கவே கூடாது. இப்போ அதுக்கு தப்புனே தெரியாது. இப்போ இப்படி பழகிச்சுன்னா பெருசானா அது மாற்றவே முடியாது. தேவ பிள்ளைகளே, நீ மரண உபாதியின் கட்டிலே இருப்பாயானால் அதுக்குரிய அடையாளம் என்ன பண்ண மாட்டீங்க, ட்ரெஸ்ஸை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ட்ரெஸ்ஸு போடலன்னா சுத்தமாக போடலன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. இதில் வேறு ஒரு டிசைன் வேறு இல்லை. ஒரு அம்மா ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு சட்டை போட்டுங்கிறாங்க. அந்த சட்டையில் பாதி உடம்பு மூடுது, பாதி உடம்பை காட்டுது. ஆனால் ஒரு ஜல்லா மாரி துணி வச்சு நானும் துணி போட்டுக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ரொம்ப காசு கொடுத்து தைச்சிருப்பாங்க பிள்ளைங்க. இதை பார்த்து ஒரு விசுவாசி கேட்குது, இதுமாரி தைச்சிக்குவா, நீமாரி தைச்சிட்டு பார்க்கு பீச்சுக்குன்னு போ, வீட்டில் இருக்கிறது என்ன கிடையாது, வேலை கிடையாது, அப்படி தான் நீ சுற்றலாம் தெரு தெருவா. புத்தி எங்கே போகுது பார்த்தீங்களா? தேவ பிள்ளையே, இதெல்லாம் நம்ம ஆவிக்குரியவங்களாக இருந்தால் கூட இது ஒரு மரண உபாதியின் கட்டு. இயேசு கிறிஸ்து அந்த கட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டு எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. இதெல்லாம் அவர் சுமந்தாரா சுமக்கலையா? நமக்காக அவர் சுமந்தார். பிதாவாகிய தேவன் அவரை அந்த மரண உபாதியின் கட்டிலிருந்து அவரை விடுவித்து எழுப்பினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. யோவான் 11:17 படிங்க. இயேசு வந்தபோது, படிக்கிறவங்க மட்டும் தான் படிக்கிறீங்க, படிக்காதவங்களுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு. படிங்க சார். இல்லை, அவங்களே படிங்க சார். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்றுன்னு கண்டார். 39 படிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். போதும். இந்த இடத்துல கல்லறையிலே அந்த கட்டுகளில் அகப்பட்டவனுடைய வாழ்க்கையினுடைய தன்மை எப்படி? நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை. நாற்றத்தில் இருந்த உன்னை இயேசு கிறிஸ்து உன்னை விடுவித்தார். உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே விடுவித்தார். உன்னை அவர் தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார், நீதிமானாய் மாற்றினார். பரிசுத்தவானுடைய சபையிலே உன்னை அங்கத்தினராக வைத்திருக்கிறார். உங்ககிட்ட சொந்த தப்பு தான். ஆனால் இதெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கை? அந்த நாற்றத்தில் இருக்கும்போது எப்படி வந்துச்சு? சும்மா தண்ணியை போட்டு அந்த சேத்துல அப்படியே பண்ணி மாரி பிறண்டு இருக்கும்போது அடடா கொலு இருந்துச்சடா. இங்கே சபையில் உட்காரணுமா, பாட்டு பாடணுமா, ஆராதிக்கணுமா, நீட்டாக ட்ரெஸ் போடணுமா, பாவம் செய்யக்கூடாதான். என்னையா வாழ்க்கை இது? கோட்டோ ஆப்போ ஃபுல்லோ எவ்வளோ தாங்குதோ தெரில, அதுக்கு மேலே பிளாட்டு. அப்படியே அந்த கரண்ட்டு மரம் நிற்கும். ஏய், நான் யார் தெரியுமா? யார்கிட்ட பேசுவார் இவர்? கரண்ட்டு மரத்தில் பேசுவார். நான் யார் தெரியுமா? அது சொல்ல, உன்னை எனக்கு யாருனே தெரியாது, நான் இங்கே பிக்சடாக இருக்கிறேன், இது என் ஏரியான்னு சொல்லும். ஏய், அதெல்லாம் கிடையாது, நான் தான் இங்கே தலைவராக வந்துட்டேன், என் பேசி தானே கேட்கணும். அது சொல்ல, நான் கேட்க மாட்டேன், ஒழுங்காக ஒதுங்கி போ, நான் போக மாட்டேன்னு அது சொல்லும். உடனே டிச்சு அடிப்பார். டிச்சு தெரியுமா? எதுவுமே டிச்சு தெரியும்? முட்டு, மாடு முட்டெல்லாம் நாங்களாம் சண்டை பண்ண டிஷ்ஷுன்னு நாங்கள் டிச்சு அடிப்போம். டிச்சுன்னா இந்த நெத்தியில் அடிக்கிறது.
மண்டை உறுதியாக தான் அடிக்க முடியல, நம்ம மண்டை உடஞ்சி போயிடும். நம்ம டிச்சு அடித்தா அங்கே நெத்திலேருந்து பொது பொதுன்னு ஊற்றும் ரத்தம். ஆனால் நம்ம ரத்தம் நம்ம நெத்திலேருந்து ஊற்றக்கூடாது. அப்படிப்பட்ட தான் டிச்சு அடிக்கணும். டிச்சு இடிச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே பொத பொதுன்னு அங்கே ஊற்றும். மிஸ் ஆகி கொஞ்சம் இறங்குச்சுன்னா கண்ணிலேருந்து ஊற்றும். அந்த டிச்சு அடிக்கும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இறக்கிட்டுன்னு சொன்னால் மூக்கிலேருந்து ஊற்றும். ஆக மொத்தத்தில் ஊற்றத்தை யாராலும் நிறுத்த முடியாது. அதான் டிச்சு. மனுஷங்கிட்ட சண்டை போது டிச்சு டிச்சு ஊற்றுச்சுன்னா பரவாயில்ல. இவர் போய் கண்ணு மரம் டிச்சுட்டாருன்னா இவருக்கு ஊற்றும். அவர் முனிசிபாலிட்டியில் தனி தந்துட்டாங்க, 6 மணி வந்துச்சா அப்படி பார்ப்பார். நாற்றம் பிடிச்ச வாழ்க்கை. உன்னை அந்த நாட்டத்தில் தான் கத்த தூக்கினார். திருப்பி அப்படி போகலாமா? ஏதோ ஒரு பழமை சொல்லுவாங்களே, எதையோ குளிப்பாட்டி அது வந்து நடு வீட்டில் வச்சா, நான் இல்லை டாக்கு குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சால் அது வந்து வாழை ஆட்டிக்கிட்டு ஏதோ போகுமா? நான் சொல்லப்பா, நீங்கள் தான் சொன்னீங்க. தேவப்பிள்ளையே, இது ஒரு கல்லறையில் இருக்கிற மரண உபாதியின் கட்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களையும் அதே வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை எழுப்பி விடுகிறது. எழுப்பி விட்ட பிறகு நம்மக்கிட்ட என்ன கிடையாதுங்க? நாற்றம் கிடையாது. அந்த வாசனையே நம்மக்கிட்ட அடியோடு கிடையாது, எந்த சூழ்நிலையும் கிடையாது. அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அதான் உயிர்த்தெழுதலுடைய வல்லமை. யோவான் 11 44 படிங்க. ம் 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 அல்லேலூயா. கல்லறையினுடைய அனுபவத்தில் சிக்கப்பட்டனுடைய தன்மை என்ன தெரியுமா? கால்களும் கைகளும் பிரேத சீலையினாலே முழுமையாய் கட்டப்பட்டிருக்கும். முழுமையாய். அவைகளுக்கு கால் இருந்தாலும் நடக்காது, கைகள் இருந்தாலும் தொடாது, வாய் இருந்தாலும் பேசாது, மூக்கு இருந்தாலும் முகராது, கண்கள் இருந்தாலும் பார்க்காது. எவைகள்? பிரேதம். சங்கீதத்தில் விற்கிறன்னு போட்டிருக்கு. அவைகளை பண்ணுறவர்களும் அவைகளை சேவிக்கிறவர்களும் அவைகளை போல இருப்பார்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்கான செயல்பட மாட்டுது. கட்டப்பட்ட நிலைமை என்னன்னு தெரில. நானும் என்னவோ பண்ணி பார்க்குறேன், ஆனால் முடியல. திருவிழுந்து கூட தூங்குறேன், மூச்சு நின்று தான் நினைக்கிறேன், ஆனால் என்ன வந்துடுதுங்க? தூக்கம் வந்துடுது. கட்டப்பட்ட நிலைமை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த கல்லறையின் அனுபவத்தில் நம்ம இருக்கிறோம். வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் என்ன பண்ணோம்? விழிப்போடு இருக்கணும் ஐயா. அல்லேலூயா. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகி ஃபிக்ஸட் ஆயிடுச்சு நமக்கு. அவ்வளோதான், நம்ம அப்படியே இருந்துக்கலாம். கட்டப்பட்டு இருக்கு. ஆனால் இயேசு சொன்னார், கட்ட அவிழ்த்து விடுங்கள். 2 விரலை வச்சு இப்படி கட்டுவாங்க. ஏன்? இது இழுத்துட்டு இப்படி போகும், இது இழுத்துட்டு இப்படி போகும். அதை இழுத்து வச்சு கட்டுவாங்க. 2 கால் வரலையும் பெரு வரல வச்சு 2 கட்டிடுவாங்க. அப்புறம் என்ன வச்சு கட்டுவாங்க? வாயை கட்டுவாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா வாயை போகும் இல்லை, காற்று போகுமா, வயிற்றுறது எல்லாம் வெளியே வரும் வாய் வையா. அதனால் வாயை பிடிச்சி இறுக்கி கட்டிடுவாங்க. அதனால தான் நாங்கள் ஆறாவதுல வாயை திறக்கிறதே கிடையாது. வாயை திறக்காம தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையே, நீ பிரேத சீலையினால கட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெரிந்த வல்லமையினாலே கர்த்தர் கட்டவிழ்த்து அந்த மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து உன்னை எழுப்பி விட சித்தம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கட்டெல்லாம் அவுக்கப்படுறன்னு ஆசைப்படுறீங்க? கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும், காயப்பட்ட மனிதரெல்லாம்
கீழ்ப்பட மனசில் பிள்ளைங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்த்து அவருடைய உயிர்த்தெழுந்த அந்த ஆசீர்வாதத்தினாலே, அந்த வல்லமையினாலே நம்மை எழுப்பிவிட சித்தம் கொண்டிருக்கிறார். கல்லறையிலிருந்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எழுப்பிவிட்டார். இன்றைக்கு நம்மையும் அதே கல்லறையிலிருந்து எழுப்பிவிடுகிற தேவனாக இருக்கிறார். கல்லறையின் அனுபவம் என்ன நான் சொன்னேன் சொல்லுங்கள் ஒன்று ஒன்றா. கொடிய தன்மையுள்ள சுபாவம் உள்ள மனிதர்கள் 2, உள்ளொரு வாழ்க்கை வெளியொரு வாழ்க்கை 3, செத்து போனவங்களை குறிச்சதான நினைப்பு வைத்து கொண்டு கிரியை செய்கிற தன்மை 4, தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிற தன்மை 5, வஸ்திரம் தெரியாமலும் வீட்டிலே தங்காமல் இருக்கிற வாழ்க்கை 5, நாற்றம் பிடித்த வாழ்க்கை 6, கட்டப்பட்ட வாழ்க்கை. இவை எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த மரண உபாதியின் கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை எழுப்பி விடுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா அவர் சொன்னார், மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். என் கரத்தில் என்ன இருக்கு? மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உள்ள திறவுகோலை உடையவராக இருக்கிறேன். அல்லேலூயா. இப்போ புரியுதுனா அந்த மரண உபாதியின் கட்டு என்ன, அதுக்கான என்ன சாவின்றதை ஆண்டவர் அங்கே வச்சிருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சா? அல்லேலூயா. 2வது, எதிலிருந்து ஆண்டவர் விடுவிக்கிறார்? பாதாளத்திலிருந்து எழுப்பினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவரை பாதாளத்திலிருந்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார். வாசிங்க, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனம் படிங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்பே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினுமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏறினார், உன்னதத்திற்கு ஏறினார். உயிர் தேர்ந்தவராக அவர் என்ன பண்ணாங்க? பரத்துக்கு ஏறி போனார். அப்படி போனார், ஏறினார்னு தெரியும் போது அதுக்கு முன்னதாக இறங்கினார்ன்றது நிச்சயமாக இருக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மரித்து என்ன பண்ணாருங்க? பாதாளத்துக்கு இறங்கினார். பாதாளத்துக்கு தான் இறங்கினார்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 படிங்க. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அல்லேலூயா. இப்போ இறங்கினார்னு சொன்னால் எங்கே இறங்கினார்? அவர் காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படி இறங்கினார். இந்த காவலில் இருக்கிற ஆவிகள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வாசிங்க, ஏசாயா 14:9 வசனம் படிங்க. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு போதும். இப்போ பாதாளம் எங்கே இருக்கு? கீழே தான் இருக்கு. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம், பிசாசு நிமித்தம் என்ன பண்ணுங்க? அதிர்ந்தது. இப்போ இயேசு கிறிஸ்து இறங்கி காவல் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணார்னா எங்கே இறங்கினாரு? கீழே இருக்கிற பாதாளத்துக்கு இறங்கினார். இது உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். படிங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 படிங்க திரும்ப. ஏனெனில் கிறிஸ்து நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரே தரம்
பாடுபட்டார், அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். போதும். இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுங்க. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எங்கேருந்து எழுப்பி விட்டார்? பாதாளத்துக்கு எழுப்பி விட்டார். இப்போ பாதாளத்துக்கு போனான்றதுக்கு நமக்கு எவிடன்ஸான வார்த்தை எது? இந்த எபேசியர் 4:9-10 அதில் என்ன போட்டிருக்கு? ஏறினார் என்பதற்கு முன்னதாக இறங்கினார் என்று அர்த்தம். அதில் நம்ம என்ன பண்ணலாம்? கொல்லலாம். அப்போ இறங்கினார்னா எங்கே இறங்கினார்? பேதுருவில் பார்த்தோம். காவல் இருக்கிற ஆவிகளுக்கு போய் அவங்க பிரசங்கம் பண்ணார். அந்த இறங்கினார் என்ற அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா ஏசாயாவில் என்ன பார்த்தோம்? 14:9 என்ன பார்த்தோம்? கீழே இருக்கிற பாதாளம். அப்போ பாதாளத்தில் இறங்கி போய் என்ன பண்ணாருங்க? பிரசங்கம் பண்ணார். இப்போது இதில் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கினார்ன்றது குழப்பமாக இருக்குதா, தெளிவாக இருக்குதா? தெளிவாக இருக்குது. இப்போது பாதாளத்தில் இறங்கின இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய என்ன பண்ணாருங்க? எழுப்பினார். அல்லேலூயா. இப்போ பாதாளத்தில் யார் இருப்பா? பாவம் செஞ்சவங்க கீழே கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அக்கினியில் போட்டுருவாங்க. மறித்தவங்க அவங்கவுங்க வரிசையாக லைனாக பாய் போட்டு பத்துனுப்பாங்க. நம்ம எவ்வளோ, ஏன்னா அன்றைக்கி ஊழியத்துக்காக ஆலோசனையில் பேசும்போது டக்குன்னு அந்த சிஸ்டர் இப்படி சொல்லும்போது அந்த காரியம் வந்துச்சு. இன்றைக்கி நான் அதுக்காக எடுக்கலை, வார்த்தையே அப்படி நேராக வந்துட்டு. அப்போ கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். இப்போ அம்மா என்ன சொன்னாங்க? பாதாளத்தில் அக்கினியில் போட்டுருவாங்களாம். பாதாளத்தில் என்ன கிடையாதுங்க? அக்கினி கிடையாது. நல்லா பைபிள் படிக்கணும் எல்லோரும். நம்மளாம் யார்? பெரியா பட்டணத்தார், பெரியா சபையார். வேதத்தில் மனோவாஞ்சையாய் தேர்ந்தவர்களாக இருக்கணும். காரியம் எப்படி இருக்குதா? பாதாளத்தில் அக்கினி கிடையாதா? ஐயோ, நான் பாதாளத்தில் அக்கினி தான் இருக்குன்னு நினச்சிருந்தேனே. அல்லேலூயா. இப்போ பாதாளத்தில் யார் இருக்கிறா? படித்த வசந்த வச்சு பதில் சொல்லுங்களேன். காவலில் வைக்கப்பட்ட ஆவிகள் இருக்கு. காவலில் வைக்கப்பட்ட ஆவி இருக்கு. ஏன் இவங்களை இப்போ காவலில் வச்சாங்க? காவலில் யார் வைப்பா? திருடர்களை, தப்பு பண்ணணும் போய் காவலில் வச்சுருவாங்க. இப்போ இந்த காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு யார் இறங்கி போனால்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய பாடு மரணத்தின் மூலமாக பாதாளத்தில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கம் பண்ண போனார். இங்கே யார் இருக்கிறா? கட்டப்பட்டு பாதாளத்தில் இருக்கிறவங்களுக்கு போய் பிரசங்கம் பண்ண போனார். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன்? அந்த பாதாளத்தில் யார் இருக்கிறா? காவலில் வைக்கப்படுதுன்னா யார் தான் அவங்க? பாவத்தில் முழுக்கி இருக்கிறவங்க, பாவத்தில் மரிச்சவங்க, குற்றவாளிகள், திருடர்கள், திருட்டு பிள்ளைங்க, பூமியில் தப்பு பண்ணுவங்க, பிசாசு பிடிச்சவங்க, கடலில் இருந்தவங்க, அசுத்தாய், பிசாசு வேறு அசுத்தாய் வேறு. இவங்க இந்த தெருவில் இருக்கிறாங்க, அவங்க அந்த தெருவில் இருக்கிறாங்க. யார்? பாதாளத்தில் யார் இருக்கிறா? செத்தவங்க தான் இருப்பாங்க. உயிராங்கள அங்கே போக முடியும். ஜிடி நாயுடு பேத்தி வயலில் வந்த பேரனுக்கு பிறந்த கொள்ளு பேரனுடைய தங்கச்சி அது. அல்லேலூயா. கை தட்டுங்க. ஏசப்பா பிள்ளைங்க இல்லாதவங்களாம் அங்கே இருப்பாங்களாம். அவங்களுக்கே இவர் போய் பிரசங்கம் பண்ண போகிறாரு. அவங்க தான் ஏசப்பா பிள்ளை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அவங்கள போய் இவங்களுக்கு பண்ணுறாரு. அவங்களும் ரசிக்க பண்ணுமா? இப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஏசப்பா பிள்ளைங்களா இல்லையான்னு உங்களுக்கு காட்டுதுங்களா? 20 வசனம் படிங்க. அந்த ஆவிகள், பாதாளத்தில் இருக்கிற காவலில் வைக்கப்பட்ட அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க யாரு? இப்போ சொல்லுங்க, யாரு? எல்லாம் இங்கே இருக்கிற லிஸ்ட் தான்.
கீழ்ப்படியாமல் போனவைகள். எவ்வளோ சொன்னாலும் கேட்கறது கிடையாது. என்ன சொன்னாலும் நான் செய்யத்தான் செய்வேன். இவங்களுக்கு பிரசங்கம் வேணுமா? கீழ்ப்படியாமல் பொருளுக்கு பிரசங்கம் வேணுமா? ஏசப்பா கொஞ்சம் கூட தெரிய மாட்டுது. அதான் கீழ்ப்படியாமல் போயிட்டுங்க, நல்லா பாதாளத்துக்கு போயிட்டு காவலில் வைக்கப்படுது, அதுங்களுக்கும் போய் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்க. எவ்வளோ நல்ல தெய்வம். அல்லேலூயா. அதனால் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வருவார் நினச்சிக்காதீங்க. உங்களை இப்பயே எழுப்பி விடுகிறார் பாதாளத்திலேருந்து. ஏன்னா இப்போ பாதாளம் தான் நீங்கள் இருக்கிறீங்க. பாதாளத்தின் அந்த மரண உபாதியின் கட்டில் தான் இருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? கீழ்ப்படியாத அந்த தன்மை உங்களுக்குள்ளாக இருக்கிறது. இன்னைக்கு உடனே சரி பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லுவா, அந்த ஆவிகள் யாருன்னு, அந்த பாதாளத்தில் யார் இருப்பான்னு சொல்லுவா. ஒரு வசனத்தை படிங்க. ஏசாயா 38:18 படிங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை. இப்போ பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க, அந்த காவல் இருக்கிற ஆவிங்க யார் சொல்லுங்க? துதிக்காதவங்க. துதிங்கள், வாய் தந்து துதிங்கள், 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 துதிகள். துதிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம். நாங்கள் பாதாளத்தில் இருக்கிறோம், நாங்கள் பாதாளத்தில் இருக்கிறோம், நாங்கள் பாதாள கட்டில் இருக்கிறோம், நாங்கள் துதிக்க மாட்டோம். புரியுதா? யார் அது? நம்பர் 1 கீழ்ப்படியாதவங்க. கீழ்ப்படியாதவங்க பாதாளத்தின் கட்டுக்கு சொந்தக்காரர்கள். நம்பர் 2 துதிக்காதவங்க. ஆண்டவரை துதிக்கக்கூடிய இவ்வளவு வாய்ப்புகள் வந்தும் கூட துதிக்காமல் இருக்கிறவங்க. வாக்கிங் ப்ரேயரில் பார்த்தா அப்படியே வாய் அப்படியே ஆக்ஷன் பண்ணுது. அல்லேலூயா. நான் காதை எதுவுமே வாயில் உள்ள சொருவிட்டேன் காதை. அப்போ கூட அதே சத்தம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி பாடுற மாதிரி ஆக்டிங்கு. இதுக்கப்புறம் காதை கைட்டி வாய்க்குள்ள ஒரு டியூப் எவ்வளோ சொருப்புறேன். அப்படியாவது பாடுறாங்களான்னு சிரிக்கிறதுக்காக சொல்ல. உனக்கு கர்த்தர் வாயை கொடுத்து, அதில் சத்தத்தை கொடுத்து, கண்களை கொடுத்து, கையை கொடுத்து, காலை கொடுத்து, ஆண்டவரை ஆராதிக்க சொல்லி நேரத்தை கொடுத்தா, நான் எழுந்து பார்த்தா 5:30 ஆயிட்டு. பாதாளத்தின் ஆவினால் கட்டப்பட்டிருக்கிற உனக்கு இப்படிப்பட்ட நாட்கள் இன்னொரு நாள் வரும்னு சொல்ல முடியாது. தூங்கும்போது உன் ஜீவன் போனால் யாதுன்னை செய்திடுவாய். மனமே தூங்கும்போது உன் ஜீவன் போனால் யாதுன்னை செய்திடுவாய். வாழ்வை சதம் என்று வேணாம், விட்டுருவோம். பாதாளத்திலே அந்த காவல் இருக்கிற ஆவிகள் யார் என்று கேட்டால், கீழ்ப்படியாதவர்கள், துதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும்போது வாயை திறந்து துதிக்காதவர்கள், அடுத்து கர்த்தரை போற்றாதவர்கள், அடுத்தது சத்தியத்தை தியானிக்காதவர்கள். இவங்கெல்லாம் அம்மா சொன்ன மாதிரி இயேசுவை அறியாதவங்களா, இயேசுவை அறிந்தவங்களா? இயேசு அறிந்து அதனுடைய பாத்திரமாக இல்லாதவர்கள். பேருக்கு கடமைக்கு தேவ சமூகத்தில் ஏதோ இடத்த தேய்ச்சிட்டு போகிறது. இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்தா பாஸ்ட் என்ன நினைப்பாருன்னு நினைக்கிறீங்க? நான் நினச்சிருக்கிறேன், சரி அவங்க வாயத்திலிருந்து பாடல, துதிக்கலை, ஆராதிக்கலை, வசனத்தையும் கேட்கல, கூட்டம் என்னெல்லாம் நமக்கு கூட்டத்துக்கு ஒரு ஆள் உட்காந்து போட்டுமே. அரசியல்வாதி மாரி ஆயிடுறாங்க பாஸ்ட்டுங்க. இப்போ கூட்டம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஜெபம் நடத்த முடியாது. அப்போ இந்த கூட்டம் சரியாக இருக்குதோ இல்லையோ, ஜெபம் நடத்துறதுக்கு தான் வேணும், கூட்டம் வேணும். இப்போ காணிக்கையினால் தான் இந்த ஜீவாதாரம் பண்ணுற ஊழியக்காரங்களாக இருந்தால், நீ ஆராதிக்காமல் போ, பிரசங்கம் கேளாமல் போ, நீ என்ன பண்ணு, சபைக்கு வந்துரு. இன்னும் ஒரு படி மேலே போயிட்டாங்க, நீ சபைக்கே வரணும், பிறகு தசமாக கரெக்டாக குத்துரு. அப்படி கேட்குற பாசலாம் இருக்கிறாங்க. நீ கரெக்டாக தசமாக குத்திட்டுனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நான் நல்லா இருக்க முடியும். இப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவையே
இல்லை. ஒரே ஒரு கான்செப்ட் தான். உயிர் தேர்ந்த ஆண்டபடி அந்த ஆசீர்வாதம் உன்னை அந்த பாதாள கட்டிலிருந்து விடுவித்து எழுப்பி விடுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு 2வது குறிப்பில் இயேசு கிறிஸ்து பாதாளத்திலிருந்து எழுப்பி விடப்பட்டார். பாதாளத்திலிருந்து இன்றைக்கு அந்த அதே வல்லமை இங்கே பாதாளத்தின் தன்மையோடு இருக்கிறவர்களை இன்றைக்கு ஆண்டவர் எழுப்பி விடுகிறார். பாதாளத்தினுடைய தன்மை என்னது? கீழ்ப்படியாத தன்மை, துதிக்காத தன்மை, கர்த்தரை போற்றாத தன்மை, சத்தியத்தை தியானிக்காத தன்மை. இதெல்லாம் பாதாளத்தின் கட்டு. இந்த மரண உபாதியின் கட்டை கர்த்தர் அவிழ்த்து இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பினது போல உங்களை எண்ணி எழுப்புகிற அந்த வல்லமை தான் உயிர்த்தெழுந்த வல்லமை. 3வதாக பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எங்கிருந்து எழுப்பினார்? பூமியிலிருந்து எழுப்பினார். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 13 வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 13 வசனம். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்கு உள்ளிருந்து ஏறி வருவதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். இவ யார்? இவோ குறி சொல்கிற ஆவியுடைய ஒரு பொம்பளை. இவளுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி ஆலோசனை சொல்லணும். ஆனால் அவர் செத்து போயிட்டார் சவுலுக்கு. இப்போ சாமுவேலுடைய ஆலோசனை இல்லாமல் என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இந்த குறி சொல்கிற ஆவிக்கிட்ட சவுல் கேட்குறாரு, எனக்கு இப்போ நான் செய்ய வேண்டிய இக்கட்டில் மாட்டிக்கிட்டேன், நான் செய்ய வேண்டிய என்னன்னு தெரியல, எனக்கு சாமுவேலுடைய ஆவியை வர வச்சு அவர்கிட்ட ஆலோசனை கேட்கணும், எனக்கு அதை உதவி பண்ண சொல்லி கேட்குறாரு. அவள் சவுல் சொல்லி பயந்துக்கிட்டு சொல்ல மறுக்கிறான். அப்போ சவுல் சொல்கிறா, நீ பயப்படாத, உன்னை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், எனக்கு உதவி பண்ணு கேட்கும்போது யாரை வர வைக்கணும்னு கேட்குறான். தீர்க்கதரிசியாக சாமுவேலுடைய ஆவியை வர வைக்கணும்னு அவன் சொல்கிறான். அப்போ அவள் அதுமாரி போல் என்ன பண்ணுறா, அந்த குறி சொல்கிற ஆவினால் ஏவி ஒரு தரிசனத்தை பார்க்குறான். அப்போ சவுல் கேட்குறான், என்ன பார்க்குற அப்படின்னு. பூமிக்குள்ளேருந்து யார் வரா? தேவர்கள் எழும்பி வரதை நான் பார்க்குறேன். அதில் யார் வரா அப்படின்னு கேட்டால் சாமுவேல் வருகிறத அவள் சொல்லாமல் சொல்கிறான். இப்படி இருக்கிறாரு, தோற்றம் இப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறான். அப்போ சவுல் சொல்கிறான், அவர் சாமுவேல் தான். அல்லேலூயா. இப்போது பூமிக்குள்ளேருந்து யார் வரா? தீர்க்கதரிசி வரார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் எங்கேருந்து எழுப்பினார்? பூமிக்குள்ளேருந்து எழுப்பினார். அப்போ என்ன அர்த்தம்னா, மரித்து போனவர்கள் எதுக்குள்ளே போகிறாங்க? பூமிக்குள்ளே போகிறாங்க. அங்கே போன தேவர்கள் என்ன பண்ணுறாங்க? எழும்பி வராங்க. மரித்த தீர்க்கதரிசிங்க எழும்பி வராங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்கே இறங்கி போனார்? பாதாளம் வரைக்கும் இறங்கி போனார். பாதாளத்துக்கு போனால் எந்த வழியாக தான் போகணும்? பூமி வழியாக தான் உள்ளே தொலைச்சிக்கிட்டு போகணும். அல்லேலூயா. இப்போ பூமிக்குள்ளே போன ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. பிரசங்கி 12:7. இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும். போதும். இந்த இடத்துல பிரசங்கி என்ன சொல்கிறாருன்னா, இந்த சரீரம் எங்கேருந்து எடுக்கப்படுது? மண்ணிலிருந்து எடுக்கப்படுது. இந்த மனுஷன் செத்த பிறகு இந்த சரீரம் எங்கே போகணும்? மண்ணுக்கு திரும்பி போயிடணும். ஆனால் இந்த சரீரத்துக்குள்ளே வாசம் பண்ணுகிற இந்த ஆவி எங்கே போகணும்? தன்னை தந்த தேவனத்துக்கு அது திரும்பி போகணும். இதுதான் வேதத்தில் இருக்கிற சத்தியம். மனுஷன் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாய திரும்பி அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த மரித்து மண்ணுக்கு திரும்ப வேண்டிய இந்த சரீரம் தான் மண்ணுக்கு போகும். எது போவாது? இந்த ஆவி போவாது. ஆனால் அங்கே சவுலுடைய காரியத்தில்
பூமிக்குள்ளேருந்து யாரை கொண்டு வராங்க? தீர்க்கதரிசியை கொண்டு வராங்க. கொண்டு வர முடியுமா? தேவர்களை கொண்டு வராங்க. கொண்டு வர முடியுமா? கொண்டு வர முடியாது. இதெல்லாம் செய்கிறது யாரு? குறி சொல்கிற ஆவி செய்து. இப்போ ஆவி என்ன பண்ணுதுன்னா, அது மேக்கப் பண்ணி காட்டுது. என்ன பண்ணுது? உள்ள செத்து போனவங்க தாத்தா வராரு, செத்து போன அந்த அக்கா வராங்க, வந்து என்ன பண்ணுறாங்க? அவங்க புள்ள மாரியே கூப்பிட்றாங்க. அவங்க செஞ்சதெல்லாம் கரெக்டாக அந்த பொண்ணு மேலே வந்து அந்த பொண்ணு செய்யுது. அந்த பொண்ணுக்கு அந்த அக்காவை தெரியவே தெரியாது. ஆனால் அந்த அக்கா என்ன பண்ணாங்க? செத்து போனவங்க கரெக்டாக வந்து செய்கிறாங்க. இது எப்படி? இது எப்படி? செத்து போனவங்க வருவாங்களா? செத்து போனவங்க எக்காரணத்து கொண்டு வர மாட்டாங்க. மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு தான். இதுக்கு நடுவில் பூமியில் வந்து சித்தப்பாவை பார்க்குறது, பெரியப்பா பார்க்குறது, அவங்க ஆக்கி வைக்கிற சோறை திண்டு போதெல்லாம் கிடையாது. எத்தனை பேர் படையல் போட்டு வைக்கிறீங்க? போட்டு வைக்கிறதா சொல்லுங்கள், எனக்கும் சொல்லுங்கள், நானும் சேர்த்து வந்துடுறேன். செத்து போனவங்களுக்கு காக்காக்கு வச்சா மறு உருவம் கொண்டு காக்கா மாரி வந்து தின்னுட்டு போவாங்க. எப்படி நீ காக்காவுக்கு சோறு வைக்கிறீ? நீ எச்சையிலோட காக்கா ஓட்டாத ஆள், நீ அப்படியாவது காக்காவுக்கு சோறு வைக்கிறிய? பரவாயில்ல போ. நல்லா புரிஞ்சுங்க. செத்து போனவங்க வருவாங்களா? வரவே மாட்டாங்க. அப்போ வரா மாதிரி பேய் பூச்சினா ஆறுது, அவங்க வரா மாதிரியே சாராயம் கேட்குறது, இதெல்லாம் நடக்குது. என்னென்னா, அது ஒரு ஆவி, குறி சொல்கிற ஆவி. அந்த ஆவி எல்லா வேலையும் பார்க்கும். பிசாசானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தையே தரிப்பான். செத்து போனவங்க சித்தாப்பாவுடைய வேஷத்தை போகிறதுக்கு கஷ்டமா என்ன? நீங்களே வேஷம் போட சொன்னால் சூப்பராக நடிக்கிறீங்க, பிசாசு நடிக்க தெரியாது. அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவான் பிசாசு? வஞ்சிக்கிற ஆவினால நம்மளை வஞ்சிப்பான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமக்கு சத்தியம் தெரியும். இந்த சரீரம் எதுக்குள்ளே போவோம்? மண்ணுக்குள்ளே போவோம். இந்த ஆவி தேவனுக்கு போவோம். ஆத்துமா இளைப்பாற இடத்துக்கு போவோம். பாவம் செஞ்ச ஆத்துமா பாதாளத்துக்கு போவோம். புரியுதா? ஒரு மனிதன் செத்துட்டான்னு சொன்னால், இந்த சரீரம் அவன் நீதிமானாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கனாக இருந்தாலும் சரி, இந்த சரீரம் மண்ணுக்கு தான் போய் ஆக வேண்டும். இந்த ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு போக வேண்டும். இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற ஆத்துமா அது செய்த நன்மைக்கும் தீமைக்கு ஏற்றபடி அது நன்மைக்குரிய ஆத்துமாவாக இருந்தால், பாவத்திலிருந்து விடுதலையாகி இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு பரலோகத்தில் ஜீவபுஸ்தகத்தில் பேரெழுதப்பட்ட ஆத்துமாவாக இருந்தால் அது பரதீசிக்கு போகும். அது இளைப்பாறும் ஸ்தலத்துக்கு போகும். இந்த ஸ்லாக்கியத்தை இழந்த ஆத்துமா பாதாளத்துக்கு போகும். இதுதான் ரகசியம், இதுதான் சத்தியம். இதுக்கு மேலே நீங்கள் போட்டு குழப்பிக்கவே கூடாது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? மண்ணுக்குள்ளேருந்து எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 3:31 படிங்க. மத்தேயு 28:2 படிங்க. மத்தேயு 28:2 படிங்க. அப்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து படிங்க. அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல்ல என்ன நடந்துச்சு? பூமி மிகவும் அதிர்ந்தது. அல்லேலூயா. ஏன் அது மிகவும் அதிர்ந்தது அப்படின்னு சொன்னால், அவர் பூமியிலிருந்து எழுப்பப்படுகிறார். அல்லேலூயா. பூமியிலிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எழுப்பினார். அப்போ பூமி என்ன பண்ணுங்க? மிகவும் அதிரக்கூடிய காரியம் நடக்குது. 3:31 படிங்க. யோவான் 3:31 படிங்க. உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அல்லேலூயா. அப்போ பூமியிலிருந்து அவர் எழுப்பப்படினார் என்று சொன்னால், பூமிக்குரிய தன்மை பரலோகத்துக்குரிய தன்மை.
பூமிக்குரிய தன்மை கர்த்தர் அதிர பண்ணுகிறார். மிகவும் அதிருகிறது. ஏனென்றால் பூமிக்குரிய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன்னதத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர், பூமியிலிருந்து உண்டானவன், பூமியின் தன்மையுள்ளவனாய் இருந்து பூமிக்கு அடுத்தவர்களை பேசுகிறான். இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களில் இருந்து கொண்டு பூமிக்கு அடுத்த காரியங்களை பேசுகிறது பூமிக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒப்பாக இருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படி பூமியிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம் இல்லை. பூமிக்குரிய தன்மை, அவர் எங்கேருந்து வந்தவர்? பரத்திலிருந்து வந்தவர். இயேசு கிறிஸ்து எங்கேருந்து வந்தவர்? உன்னதத்திலிருந்து வருகிறவர். அவருக்கு பூமிக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் அவர் உயிர்த்தெழும்போது பூமி அதிர்ந்தது. ஏனென்றால் பூமிக்குரிய தன்மையில் இருக்கிற மனிதர்களை விடுவிக்கும்படி, அவர்களை மகிமைக்குரிய தன்மையில் மாற்றும்படி அந்த பூமி அதிர பண்ணி அதிலிருந்து அவளை எழும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். பூமிக்குரிய தன்மை எப்படி இருக்கும்? யோவான் 12:32 படிங்க. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்கிருந்து உயர்த்தப்பட்டாரு? பூமியிலிருந்து உயர்த்தப்படுகிறார். பூமிக்குள்ளே இருந்து அவர் என்ன பண்ணுறாருங்க? உயர்த்தப்படுகிறார். ஏனென்றால் அந்த பூமிக்குரிய தன்மையில் இருக்கிற எல்லாரையும் தன் பக்கமாக இழுத்துக்கொள்வதாக சொல்லுகிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தது சாதாரணமான காரியம் அல்ல. பிதாவாகிய தேவன் அவரை எழுப்பினார். எதிலிருந்து எழுப்பினார்? பூமியிலிருந்து எழுப்பினார். இப்போ அந்த வசனத்தை படிங்க. எபேசியர் 4:9 படிங்க. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். அது புரியுதா புரியலையா? நல்லாவே நமக்கு புரிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, பிதாவாகிய தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர் என்ன பண்ணாங்க? மரண உபாதியின் கட்டிலிருந்து விடுவித்து மரித்திருந்தவரை எழுப்பினார். முதலாவது எழுப்பின காரியம் கல்லறையிலிருந்து எழுப்பினார். ரெண்டாவது காரியம் பாதாளத்திலிருந்து எழுப்பினார். மூன்றாவது காரியம் பூமியிலிருந்து எழுப்பினார். பூமியிலிருந்து எழுப்பினார் என்பதுக்கு என்ன அடையாளம்னா, பூமியின் தன்மையிலிருந்து எல்லாரையும் தம்பகமாக இழுத்து கொள்ளும்படி பூமி அதிரத்தக்கதாக அவருடைய உயிர்த்ததிலே அவர் என்ன பண்ணாங்க? பூமியிலிருந்து எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அப்போ அவரை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைங்க பூமிக்குரிய தன்மையில் என்ன பண்ணுங்க? முற்றிலுமா வேர் பிரிக்கப்படணும், விடுதலையாக்கப்பட வேண்டும், முழுமையான மறுரூபமாக்கப்படணும். இன்னும் கூட நம்முடைய ஆத்மா இதில் தான் ஒட்டிகிட்டு இருக்கு, மண்ணில் தான் ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டோம்? மண்ணிலேருந்து பிரிக்கப்படும்படி, வேர் பிரிக்கும்படி நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போ பூமியிலிருந்து எழுப்பப்பட வேண்டியது அவசியம். அதை உயிர்த்ததின் வல்லமையினாலே, உயிர்த்ததின் ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்மளையும் எழுப்ப சித்தமாக இருக்கிறார். அல்லேலூயா. பூமிக்குரிய தன்மை என்ன? பூமிக்குரிய தன்மை என்ன? பூமிக்குரிய, நீங்களாம் பரலோகத்துக்கு இருக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியாத பூமி பற்றி? நாங்கள் பூமியை பார்த்தே இல்லை சாமி. நாங்கள் பரலோகத்தில் ஆராதனை கொடுத்த விட்டு எப்படி வலை எடியே வந்ததே கிடையாது. பூமியை பற்றி கேட்டால் நாங்கள் என்னங்க சொல்கிறது? அப்படியா? பூமியுடைய தன்மைண்ணா ஆதியாகமம் 1:2 படிங்க. எத்தனை வசனம்? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல். இப்போ பூமியுடைய தன்மைன்னா வெறுமையா? ஒழுங்கின்மை, அப்புறம் வெறுமை. அது எங்கே இருக்குது? ஆமாம், பூமியில் தான். நம்ம ஆராதனை கொடுத்துல, பரலோகத்தில் ஆராதனை கொடுத்துல பக்கத்தில் இருக்கிறோம். அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போனதே கிடையாது. தேவதூதனுக்கு எப்படி இந்த மனிதர்களுடைய தன்மைலாம் தெரியாது, அதுமாதிரி நமக்கும் தெரியாது. அல்லேலூயா. பூமிக்குரிய தன்மை நாங்க
ஒழுங்கின்மை, அப்புறம் வெறுமை, அப்புறம் இருள். இப்போ எங்கே இருக்குது இதெல்லாம்? இங்கே தான் இருக்குது. பெரையா ஜபத்தில் தான் இருக்குது. ஜிஎஃப்சியில் தான் இருக்குது. கலைஞர்கால ஆராதனை கூடத்தில் தான் இருக்குது. கர்த்தர் உங்களை உண்மையை சொன்னதுனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க, மன்னிச்சு ஆசீர்வதிப்பாராங்க. போங்க. ஒழுங்கின்மை, எதை எப்போ சொன்னாலும் நீ என்ன வேணா சொல்லியா, செவிடங்காதில் சங்கு ஊதுற மாதிரி நான் இருப்பேயா. ஏன்னா அது பூமிக்குரிய தன்மை. வெறுமை, எவ்வளோ கொடுத்தாலும் இல்லை இல்லை பத்தலை. அது பூமிக்குரிய தன்மை. கொஞ்சம் எஸ்டிமா போனால் இருள். இந்த பூமியிலிருந்து விடுவித்து நம்மளை தேவன் எழுப்பும்படி இந்த உயிர்த்தெழுதனுடைய ஆசீர்வாதத்தை, உயிர்த்தெழுதனுடைய வல்லமையை இன்னைக்கு நமக்கு விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு பூமிக்குரிய தன்மை சொல்லட்டுங்களா? படிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. இன்னும் வரல, இன்னும் முளைக்கல. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை. போதும் நேரத்தை பண்பத்தை படிச்சிருமா. மனுஷனும் இருந்தும் இல்லை. பூமியுடைய தன்மை என்ன கொடுக்கணும்? மரம் செடி எல்லாம் பண்ணோம், கொடுக்கணும். அப்படி தான் ஆண்டவர் வாக்கு பண்ணார். அந்த வசனம் எங்கே இருக்குது? பூமி மேலே மரம் செடி கொடிலாம் சொல்லி அந்த வசனம் எங்கே இருக்குது? என்ன வசனம் சார்? 1:29. சொல்லுமா. 1:29 படிமா. பின்னும் தேவன் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் கனி மரங்களும் ஆகிய சகல விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். தேவனுடைய திட்டம் பூமியில் என்ன இருக்கணும்? சகல விதமான விருட்சங்கள், கனி தரும் மரங்கள் எல்லாமே, விதை தரும் பூண்டு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். இப்போ நியாயமாக பூமி என்ன பண்ணணும்? அவர் கொடுத்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கணும் இல்லை? இப்போது பூமி என்ன பண்ணுது? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்து. புரியுதுங்களா? கொடுத்தா கொடுக்கலையா? கொடுக்கல. தேவன் கொடுத்தன்னு சொன்னதை கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா? கொடுக்கணும். இப்போ ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்களா? இப்போ பாவம் செய்யலை. பாவம் செய்யறதுனால தரமாட்டேங்குது. இதுதான் பூமிக்குரிய தன்மை. ஏன்னா ஆரம்பத்தில் என்ன இருக்குது? இந்த ப்ரொடக்ஷன்லாம் வரத்துக்கு முன்னாடியே அது ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருள் இருக்குது. அந்த தன்மையை காட்டுது. ஆண்டவர் சொன்ன பிறகு கூட நான் செய்ய மாட்டேன். ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு செய்ய மாட்டேன்னு சொன்னால் நியாயம் இல்லை? அப்படி தானே? பாவத்துடைய தண்டனை வந்துடுச்சுன்னு சொல்லலாம். இங்கே பாவமே செய்யலை, ஆண்டவரே சொல்லிட்டாரு நல்லா கனி கொடு, நல்லா செடியெலாம் நல்லா காய்ச்சி பூண்டு இலையெல்லாம் கொடுன்னு சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு என்ன பண்ணோம்? ஓகே ஆண்டவர்னு சொல்லி கொடுக்கணும். நீங்கள் சொன்னால் என்ன ஆண்டவர் நான் செய்யணுமா? நான் முடியாது. ஏன்னா நான் யார் தெரியுமா? ஒழுங்கின்மை. நான் யார் தெரியுமா? என்ன கொடுத்தாலும் வெறுமை. அதில் ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க பாருங்களேன், படிங்க. மழை பெய்யவில்லை, மனுஷன் இருந்தவில்லை. அப்படி தானே? அது நம்ம போடுது. நிலத்தினுடைய சகல பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை, ஏனெனில் கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த. சரி, இந்த மழை அபிஷேகத்துக்கு அடையாளமாக நம்ம எடுத்துப்போம். இந்த மனுஷன் அதை பண்படுத்தக்கூடிய ஊழியக்காரனை எடுத்துப்போம். இப்போ இங்கே இருக்கிற இந்த பலன் கொடுக்க வேண்டிய இந்த பூமியில் இருக்கிற இந்த பிளேஸில் மழை பெய்ஞ்சா பெய்யலையா? அபிஷேக மழை எவ்வளோ பெஞ்சிருக்கு. பண்படுத்தக்கூடிய ஊழியக்காரர் இருக்கிறானா இல்லையா? எவ்வளோ தான் கொத்தி வாய்க்கெல்லாம் வெட்டி போட்டு எல்லாத்தையும் கலனை எடுத்து எவ்வளோ தான் சீர் பண்ணுறது. இவ்வளோத்தையும் செஞ்ச பிறகு கனி கொடுக்க சொன்னால்
முடியாது. இது எதுக்குரிய தன்மை? பூமிக்குரிய தன்மை. படிங்க 3ஆம் அதிகாரம் 17-18 படிங்க. ஆதாமை நோக்கி மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடு. பொண்டாடி பற்றி கேட்காதுன்னு சொன்னா கேட்டானா? செவி கொடுத்து விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகையை புசிப்பாய். இப்போ என்ன ஆயிட்டு? கொடுக்கப்பட்ட கிரேஸ் பீரியட்லாம் காலி பண்ண பிறகு இப்போ என்ன ஆச்சுங்க? சாபம் உள்ளே வந்துட்டு. சாபம் உள்ளே வந்த பிறகு இப்போ பூமியுடைய தன்மை என்னவா மாறிட்டு? முள்ளும் குறுக்குமா மாறிட்டு. இவர் இப்போ பிரயாசப்பட்டால் கூட அவுட் ஆஃப் பார்டரில் வாங்கி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இந்தியாவில் என்ன தான் விளைச்சல் வந்தாலும் வெளியேருந்து வரது தான் வாங்கி தின்றோம். காய்கறிலேருந்து பழலாம். இது ஒரு சாபம். இது என்னதுங்க? பூமியினுடைய தன்மை. ஆனால் கர்த்தர் எப்படி வச்சுருந்தாரு? உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆனால் நம்ம கையின் பிரயாசம் சாப்பிட்றோமா இல்லை யாரையும் இறந்து சாப்பிட்றோமா? இது முள்ளும் குறுக்குமான காரியமாக மாறிவிட்டது. இதெல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பூமிக்கு தன்மை வெறுமை, அப்புறம் ஒழுங்கின்மை, இருள், கனியற்ற ஜீவியம், தேவனாலே எவ்வளவு அபிஷேகம் பண்ணப்பட்டு பராமரிக்கப்பட்டாலும் பலன் தராத வாழ்க்கை, அது நிமித்தம் தேவனாலே சபிக்கப்படக்கூடிய பரிதாபம், அதனால முள்ளும் குறுக்குமான வேதனை நிறைந்த வாழ்க்கை, நம்முடைய பிரயாசத்துக்கு பதிலாக அந்நியருடைய பிரயாசத்துக்காக கையேந்த வேண்டிய நிலைமை, இதெல்லாம் எதுக்குரிய தன்மை? பூமிக்குரிய தன்மை. இந்த தன்மையிலிருந்து, இந்த மரண உபாதியின் கட்டிலிருந்து நம்மளை விடுவித்து நம்மளை எழுப்பும்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. முழங்கால் படிடும்.